சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.6ல் இருக்கக்கூடிய இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி, இது வந்து என்னென்ன நம்பர், ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6 அண்ட் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1,3 செட்டு கொடுத்துட்டாங்க. தென் நம்பர் ஆஃப் பி இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செட்டு ஏ செட்டுக்கு வந்து 2 இருக்குது, பி செட்டுக்கு எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்றத சரி பி செட்டோட நம்பர் ஆஃப் பி தான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஏ பி கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எழுதக்கூடிய ஃபஸ்ட்டு இது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹிண்ட்ஸ் இந்த ஃபார்முலா. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி அவனே கொடுத்துட்டான் 6ன்ட்டு. ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்குது, 1 2 ரெண்டு எலமெண்ட் தான். அப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் பி தான் கேட்டிருக்கான். இது நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 6, இந்த 2 அந்த சைடு ரொம்ப டிவைட் பை 2 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. இது என்னது, எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 3. நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ன்னு மாற்றாமல் டேரெக்டாகவே நம்பர் ஆஃப் பின்னு வச்சுருந்தாலுமே தப்பு கிடையாது, எழுதிக்கிட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆன்சர் நம்பர் ஆஃப் பி வந்து 3. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஏ ஈக்குவல் டு ஏபிபி, பி ஈக்குவல் டு 2,3, சி ஈக்குவல் டு பிக்யூஆர்எஸ். அவன் என்ன கேட்டிருக்கான், நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறத நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். ஏ ஈக்குவல் டு இது, பி ஈக்குவல் டு இது, சி ஈக்குவல் டு இது, ஏ யூனியன் சி. அவன் கேட்டிருக்கிறது ஏ யூனியன் சி கிராஸ் பி. அப்போ ஏ யூனியன் சியை நான் எடுத்து எழுதி கண்டுபிடிச்சிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறோம். யூனியன் அப்படின்னாலே சேர்க்கறது தான். ஸோ அப்போ 2 இடத்துல பி இருக்கிறதுனால ஒரே ஒரு தடவை எழுதினாலும் போதும். ஓகேங்களா? டூப்ளிகேட் வரக்கூடாது, அவ்வளோதான். ஸோ ஏபிபி கியூஆர்எஸ் எழுதிட்டேன். இது ஏ யூனியன் சி. வழக்கம் போல் நம்மளுக்கு போன சம்மில் பார்த்தா அதே மாதிரி எங்கேயும் ஃபார்ம்னா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் நம்பர் ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி என்ன இருக்குது, 1 2 3 4 5 6 கிராஸ் நம்பர் ஆஃப் பிக்கு 2 2 6 ஆர் 6 2s ஆர் 12, எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய செகண்ட் ஆன்சர், இது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 12. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் ஏ ஈக்குவல் டு 1 2, b equal to 1 2 3 4, c equal to 5 6, d equal to 5 6 7 8, then state which of the following statement is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்றது தான். ஸோ இதில் இந்த இதுக்கு பேர் என்னது, நம்மளுக்கு கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கண்டைன்ஸ்னால் இப்போ எக்ஸு கண்டைன்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஒய்யில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். சாரி, எக்ஸு கண்டைன்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஒய்யில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்கிறதுல இந்த கொஸ்டினில் இந்த மாதிரி பாருங்கள், ஏ கிராஸ் சி கண்டைன் பி கிராஸ் டி, ஏ கிராஸ் சி கண்டைன் பி கிராஸ் டி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ கிராஸ் சியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பி கிராஸ் டியில் இருக்குது. இது கண்டைன்ஸ், அப்படி இல்லைன்னா சப்செட், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? சப்செட் ஆர் கண்டைன்ஸ். ஸோ 2 வேர்டுமே எது வேணாலும் சொல்லலாம், சப்செட் ஆர் கண்டைன்ஸு. ஸோ ஏ கிராஸ் சியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பி கிராஸ் டியில் இருக்குது. அது போக எக்ஸ்ட்ராவும் பி கிராஸ் டியில் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் அர்த்தம். ஸோ இப்போ வாங்க இந்த சம் தேர்டு சம் செய்வோம். ஏ கிராஸ் சி கண்டைன் பி கிராஸ் டி. ஓகேங்களா? ஸோ ஏ கிராஸ் சி அப்படின்றப்ப ஏவையும் சி எடுங்க, 1,5 வரும். ஓகேங்களா? அடுத்தது 1,6, 2,5 2,6. சும்மா நம்மளாவே இப்படி மேனுவலாகவே போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஏ கிராஸ் சி. அடுத்தது பி கிராஸ் டி எடுத்து பாருங்கள். பி கிராஸ் டியில் பார்த்தீங்கன்னா 4, இதில் 4, மொத்தம் 16 எலமெண்ட்ஸ் வரும். 16 எலமெண்ட்ஸ் வரும். அதை ஃபுல்லாக எழுதுறதுக்கு இந்த 4 எலமெண்ட்ஸும் அந்த பி கிராஸ் டியில் வருதா அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? பி கிராஸ் டியில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிராஸ் 5 இருக்கா, இங்கே 1 இங்கே 5 இருக்குது. ஸோ 1 5 வரும். அடுத்தது 2 6, சரி 1 5 வந்துருக்கு. அடுத்து 1 6 இருக்கான்னு பாருங்கள். இங்கே 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இருக்கா? அடுத்தது 2 5 கண்டுபிடிக்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 2 5 வரும். அடுத்து 2 6 இருக்கான்னு பார்ப்போம். 2 இருக்குது, 6 இருக்குது, 2 6.
அப்போ ஏ கிராஸ் சியில் இருக்கிறது பி கிராஸ் டியில் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்க எல்லாமே அப்படியே பி கிராஸ் டிலையும் இருக்குது. ஸோ ஏ கிராஸ் சி சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. ஓகேங்களா? அப்போ இதுதான் கரெக்டு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு சாய்ஸு இது தான் வரும் தேர்டு கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு தடவை பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன்ட்டு. இது ஏசி நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். சின்ன சின்ன இதில் 2 இதில் 2ன்றப்ப 4 எலமெண்ட் இருக்குது. ஏசி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் டி ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு இந்த சாய்ஸு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக இதில் இருக்கக்கூடிய இந்த 4 எலமெண்ட் மட்டும் இந்த பி கிராஸ் டியில் வருதான்னு செக் பண்ணாலே போதும் தான். ஸோ அதுதான் 15 இருக்குது, 16 இருக்குது, 25 இருக்குது, 26 இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அதை தவிர்த்து நிறையா வரும். இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு இதே ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் தேர்டு சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்ப்போம். ஸோ there are 1024 relations from S at A 1 2 3 4 5 to S at B. Set B எத்தனையும் கொடுக்கல. Then the number of elements in B is, ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஏ வந்து எவ்வளவு 5. நம்பர் ஆஃப் பி தான் கேட்டிருக்காங்க. பட் இங்கே என்னது தேர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ரிலேஷன் வந்து 1024. ஸோ இதுக்கு வேறு ஃபார்முலா தான் நம்ம போட்டாகணும். ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன் அப்படின்றப்ப ஏ டு பி. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 பவர் n இன்ட்டு ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபோர்த்து சம்முக்கான ஃபார்முலா. ஸோ அவன் வந்து என்னது ஏ டு பிக்குள்ள ரிலேஷன் எவ்வளோ சொல்லிட்டான் 1024 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை தான் நான் எடுக்கிறேன். 2 இன்ட்டு என் பவர். ஓகேங்களா? ஸோ 2 பவர் n இன்ட்டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 1024. இந்த 1024 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பவர் 10 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? 1024 அப்படின்னா 2 பவர் 10. ஸோ அப்போ 2 பவர் 10 ஈக்குவல் டு 2 பவர் n இன்ட்டு ஏ கிராஸ் பி. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 10. கரெக்டாக 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிறதெல்லாம் ஈக்குவல். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி இந்த 2 கேன்சல் பண்ணிட்டப்போ மேலே இருக்கிறது ஈக்குவல். நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 10. we know that number of a cross b அப்படின்றது எப்படி எழுதலாம் number of a cross number of b. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஏக்கு அவன் என்ன கொடுத்துருக்கான் 5 இன்ட்டு நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி அப்படின்றது இந்த 5 இந்த 10 இந்த 5 வந்து அந்த சைடு வரும்போது டிவைட் பை 5 ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 2 அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாலே இந்த ஃபார்முலா தான் 2 பவர் n இன்ட்டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 1024 அவன் கொடுத்துருக்க ரிலேஷன். ஸோ அப்போ 1024 2 பவர் 10ன்னு எழுதலாம். 1024 2 பவர் 10ன்னு எழுதலாம். ஸோ இங்கே 2 பவர் n இன்ட்டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2 பவர் 10. ஸோ கீழே ரெண்டும் பேஸு சேமாக இருக்கிறதுனால மேலே இருக்கிறது மட்டும் ஈக்குவலாக நான் எடுத்துருக்கிறேன். n இன்ட்டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 10. ஸோ n இன்ட்டு ஏ கிராஸ் பியை நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பின்னு பிரித்து எழுதிட்டேன். நம்பர் ஆஃப் ஏ வந்து புக்கில் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 5 எலமெண்ட் இருக்குது. ஸோ 5 எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது 1 2 3 4 5 இதுதான் ஏ. அப்போ நம்பர் ஆஃப் ஏன்றப்ப 5. நம்பர் ஆஃப் பி நமக்கு தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. இது ஈக்குவல் டு 10. ஸோ அந்த 5 அந்த சைடு வரும்போது 10/5 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். Next question, the range of relation r equal to x, x square. X is the prime number less than 13. ஓகேங்களா? 13 விட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் தான் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரேஞ்ச் வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இந்த மாதிரி எழுதுகிறேன். எக்ஸ் வந்து 13 கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ ரேஞ்ச் வந்து இங்கே இந்த பக்கம் உள்ள டொமைன் எழுதிட்டு ரிலேஷன் வந்து ஏ டு பி அவங்க சொல்லலாம், நம்மளே எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து 2ன்றப்ப எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயரை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் 4. அதே மாதிரி தான் 3க்கு 3 ஸ்கொயர் 9, 5க்கு 5 ஸ்கொயர் 25, 7க்கு 7 ஸ்கொயர் 49, 11க்கு 11 ஸ்கொயர் 121. ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன். ஸோ அப்போ ரேஞ்ச் அப்படின்னா பி எலமெண்ட்டில் எதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ அதுதான் ரேஞ்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ அப்போ ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா
என்னது 4, 9, 25, 49, 121 இதுதான் ரேஞ்சு. ஸோ இங்கே இருக்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, இந்த இருக்குது சியில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இந்த ஆர்டர் பேர் a+2, 4 அண்டு 5, 2a + b ஆர் ஈக்குவல் தென் a, b என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6th கொஸ்டின் அப்படியே எழுதுனேன். a+2, 4 5, 2a + b ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ a, b என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டு ஈக்குவல். ஸோ அப்போ a+2 = 5, 4 = 2a + b. ஓகேங்களா. எடுத்து எழுதிடலாமா நம்மளே. ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. ஸோ அப்போ a = 2 அந்த சைடு வரும்போது 5 - 2 3. ஸோ a = 3. நெக்ஸ்ட்டு நம்ம b கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சின்ன சான்ஸு a = என்ன கேட்டிருக்காங்க, 3 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ஏதாவது 3 இருக்கா ஏல? ஸோ இங்கே இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். வேறு எதுவுமே 3 இல்லை அதனால் இது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒருவேளை வேறு இடத்துலையும் 3 இருந்துச்சுன்னா நம்ம b கண்டுபிடிக்கலாம். ஸோ 4 = 2 × a ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க ப்ளஸ் b. 2 3s are 6 ப்ளஸ் b. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 6 இந்த சைடு ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு வருது. 4 - 6 = b. 4 - 6ன்றப்ப b = -2. ஓகேங்களா. ஸோ நம்ம எடுத்தது கண்டுபிடிச்சி வந்திருக்கா. a = 3, b = -2. நெக்ஸ்ட்டு 7th சம்மு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாதி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரெலவெண்ட்டாக ஆன்சர் இருக்கான்னு பார்த்து அதை செலக்ட் பண்ண பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, டயத்தை மிச்சப்படுத்தலாம். ஓகேங்களா. ஒருவேளை 2 இடத்துலையும் 3 ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை ஃபுல்லாக செய்யலாம். ஒரே இடத்துல 3ன்றப்ப கன்ஃபார்மாக இதுதான் அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 6th சம் முடிச்சாச்சு. 7th சம்மு. நம்பர் ஆஃப் a = m, நம்பர் ஆஃப் b = n. Then the total number of non-empty relations that can be defined from a to b. non-empty அப்படின்னா எம்டியாக இல்லாத எல்லா ரிலேஷனையும் சொல்லணும். எம்டியாக இருக்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் பி, டோட்டல் ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சது ஏற்கனவே ஃபார்முலா சொன்னேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கேட்டாங்க அப்படின்னா என்னது, 2m நம்பர் ஆஃப் a கிராஸ் b. ஓகேங்களா. 2 நம்பர் ஆஃப் a கிராஸ் b. இதுதான் நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா. இந்த 4th சம்மில் கொடுத்தோம் இல்லையா, 1024 வந்து நம்பர் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், 2 × 2 நம்பர் ஆஃப் a கிராஸ் b. 7th சம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் a = m, நம்பர் ஆஃப் b = n. Then the total number of non-empty relation that can be defined from a to b. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்ற நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. நம்பர் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னாலே என்னது, 2m, அதாவது 2 நம்பர் ஆஃப் a கிராஸ் b. ஓகேங்களா. இதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா. a கிராஸ் பியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னா அது ஃபார்முலா 2n நம்பர் ஆஃப் a கிராஸ் b அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. இந்த நம்பர் ஆஃப் a அப்படின்றத பிரித்து எழுதுகிறோம் a கிராஸ் b. ஸோ 2 நம்பர் ஆஃப் a, 2 நம்பர் ஆஃப் b. நம்மளுக்கு கிவன் வந்து நம்பர் ஆஃப் a அப்படின்னா m நம்பர் ஆஃப் bனா n கொடுத்துட்டான். ஸோ அப்போ 2m × n. ஸோ 2m n. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னது, நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன். ஓகேங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் வந்து 2m n. பட் வந்து அவன் என்ன கேட்டிருக்கான், நான் எம்டி ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் எம்டியாக இல்லாத ரிலேஷன் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எம்டியாக இருக்க ரிலேஷன் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு, நான் சொல்கிறேன், இங்கே எழுதிடுறேன். இப்போ வந்து ஒரு சப்செட் எடுக்கிறேன், எக்ஸ்னு ஒரு செட் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 1, 2 எக்ஸ்னு ஒரு செட்டு 1, 2ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய சப்செட் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 1 வரும், 2 வரும், 1, 2 வரும். 1, 2வும் அதோட சப்செட்டு தான். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எம்டி செட்டும் சேர்ந்து வரும். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு செட்டு எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா போட்டோம், 2 நம்பர் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. ஸோ 2 நம்பர் ஆஃப் எக்ஸ் எத்தனை, 1 2. 2 எத்தனை, 4. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே 1 2 3 4 வந்திருக்கா. ஸோ இந்த எம்டி நான் எம்டி
இதெல்லாம் நான் எம்டி, இது எம்டி. இதெல்லாம் சேர்த்தா தான் இதோட சப்செட் வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸுன்ற செட்டோட சப்செட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எம்டியும் இருக்கும், எம்டியும் இருக்கும். ஸோ அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்சது டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சது 2^mn அப்படின்றது நான் எம்டி, எம்டி எல்லாம் சேர்த்தது தான். பட் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நான் எம்டி. ஸோ ஒவ்வொரு செட்லேயும் ஒரு நான் எம்டி சப்செட் கண்டிப்பாக இருக்கும். அப்போ 2^mn -1 இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்னா 2^mn. டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்னா 2^mn -1 தான் இருக்குது. ஓகேங்களா? 2^mn -1. அடுத்தது 8th கொஸ்டின். a = 6, b ரெப்ரசன்ட் ஆன ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஏபி. ஓகேங்களா? ரெண்டுமே சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரிலேஷன் a to b எடுக்கிறோம் அப்படின்னா இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஏயும் பியும் ஒரே எலமெண்ட்டு தான் இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான் ஃபைனலாக? தென் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பெக்டிவ்லி நம்ம வந்து இதுக்கு வந்து எப்பவும் போல் ஆரோ டயக்ராம் போட்டு பார்ப்போம். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ஏ இருக்குன்னா இங்கே 8 இருக்குது. a,8 தான் அவன் கொடுத்துருக்கான். 6, b கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ a 8, 6, b. ஸோ 6 b. ஓகேங்களா? ஸோ அப்போ ஐடென்டிட்டி அப்படின்னா ரெண்டுமே 1. ஓகேங்களா? அப்போ a = 8 அப்படின்னா இந்த இடத்துல வர்றதும் ஏ தான். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் 8 தான். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? இது 8,6, இது 8,6 ரெண்டுமே சேமாக இருக்கிறது தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்மளே இது போட்டுருக்கப்ப எல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ a = 8, b = 6 கேட்டிருக்கிறது இதுதான். ஓகேங்களா? ஸோ இங்கே எங்கே இருக்குது? இந்த இருக்குது. a = 8, b = 6. 6,8 இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிருக்காது. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு தான் ஏ. ஸோ ஏன்றப்ப ஃபஸ்ட்டு எலமெண்ட் 8. ஓகேங்களா? ஸோ எடுத்து எழுதும்போது இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, அப்படி தான் எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே ஒரே செட்டில் ஏ 8 நம்ம இப்போ இங்கே பண்ணுற தப்பு இதுதான். ஏ 8ன்னு எழுதிட்டு இந்த பக்கம் வந்து 6bன்னு எழுதிட்டு a = 6, b = 8 அப்படின்னு போடுவாங்க. ஸோ இது தப்பு. ஓகேங்களா? ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஸோ இது ஏ இங்கே இருந்ததுன்னா 8 வந்து பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க அடுத்த சம் பார்ப்போம். அடுத்தது 9th சம்மு. லெட் ஏ பி ஃபங்க்ஷன் எஃப் வந்து a goes to b. ஸோ எஃப் வந்து இதுதான் எடுத்துட்டான், அவனே கொடுத்துட்டான். ஃபங்க்ஷனில் இதுதான் வருது அப்படின்ட்டு. இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷன்? மெனி டு ஒன்னா, ஐடென்டிட்டியா, 1 to 1, இன்டூவா அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஆரோ டயக்ராம் போட்டால் தான் ஈஸியாக நம்மளால வழிய முடியும். ஸோ 1,4 இங்கே இருக்கிறது அப்படியே எழுதுறேன். 1, 4. 1ன்றப்போ 4ஓட கனெக்ட் ஆகுது. 2ன்றப்ப 8ஓட கனெக்ட் ஆகுது. 3ன்றப்ப 9ஓட கனெக்ட் ஆகுது. 4ன்றப்ப 10ஓட கனெக்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து இதுக்கு, இதுலேருந்து இதுக்கு, இதுலேருந்து இதுக்கு, இதுலேருந்து இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏல வந்து 1, 2, 3, 4 தான் இருக்குது. பியில் 4, 8, 9, 10 தான் இருக்குது. கனெக்ஷன் ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக ஈக்குவலாகவே கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இதோட முடிஞ்சு. இது வந்து எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெஃப்ட் சைடு இருக்க எல்லா டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இது 1 to 1 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பக்கம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ சிம்பிளாக 1 to 1 தான். இதே இது நம்மளுக்கு மெனி டு 1 அப்படின்ட்டா என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல இருந்து 2 இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இமேஜ் போகணும். ஓகேங்களா? மெனி அப்படின்னா 1லேருந்து 2, 3 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்து 1க்கு போச்சு அப்படின்னா அதுதான் மெனி டு 1. மோர் தென் 1லேருந்து 1க்கு போச்சுன்னா. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா போன சம்மில் தான் பார்த்தோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனு. அடுத்தது 1 to 1. ஸோ அதை தான் இது சொல்லியிருக்கோம். இன்டூ அப்படின்றப்ப இந்த சைடு ஏதோ ஒரு எலமெண்ட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்டூ. ஸோ இங்கே ஏதாவது எலமெண்ட் பேலன்ஸ் இருக்கா? மேப்பிங் ஆகாமல். ஸோ எதுவுமே கிடையாது, எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, மேப் ஆகிருக்குது. ஸோ அப்போ இன்டூ கிடையாது. ஸோ டேரெக்டாக 1 to 1 அப்படின்றத நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இது 9th சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th சம் பார்ப்போம். ஸோ 10th சம்மு f of x = 2x², g of x = 1/3x, f dot g என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ f dot g அப்படின்றப்ப f of
g of x ஓகேங்களா. ஸோ f of g of xனா 1/3x, f of 3xக்கு பதிலாக 1/3x போடுறேன். இங்கே வந்து என்ன வரும் 2 × 1/3x ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அப்போ f டாட் g அப்படின்றப்ப 2 × 1/9x², 2/9x² அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ இங்கே நமக்கு இருக்கான்னு பார்ப்போம். சி ஆன்சர் சி ஓகேங்களா, 2/9x². அடுத்தது 11th சம்மு இஸ் ஆஃப் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. அண்ட் இஃப் நம்பர் ஆஃப் b = 7 நம்பர் ஆஃப் a is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பைஜெக்டிவ் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், 1 இருக்கும், ஆன் 2 இருக்கும் ஓகேங்களா. ரெண்டுமே இருந்தால் தான் அது பைஜெக்டிவ் அப்படின்னு சொன்னோம். இங்கே நம்பர் ஆஃப் b = 7 கொடுத்துட்டா நம்பர் ஆஃப் a = என்னன்னு தான் கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் பைஜெக்டிவ் அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன இருக்கணும், 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும் ஓகேங்களா. 1 அப்படின்னா இந்த ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். இப்போ ஏபிசி அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரீ இமேஜ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படின்ட்டு இங்கேருந்து எல்லாமே அடுத்த இடத்துக்கு மேப்பிங் ஆகிருந்துருக்கணும். அப்படி இருந்தால் அது ஆன் 2 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல மேப்பிங் ஆகிடுச்சுன்னே வச்சுக்கோமே. ஸோ இப்போ இது 1 அப்படின்னு சொல்லலாம். அதே இது ஆன் 2 அப்படின்னா, சாரி மொதல் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஏன்ற செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும் கண்டிப்பாக, சரியா. யூனிக் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் 1 ஓகேங்களா. அதே இது ஆன் 2 அப்படின்றது பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் ஏல இருக்கணும். அப்படி ஏல இருந்துச்சு அப்படின்னா அது ஆன் 2 ஓகேங்களா. இங்கே எதுவுமே ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஆன் 2 ஓகேங்களா. ஸோ அப்போ 1 ஆன் 2 அப்படின்றப்ப ஏல எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட் தான் பியில் இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் பி 7 அப்படின்னா இங்கே 7 இருந்துச்சுன்னா இங்கேயும் 7 தான் இருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ = 7 ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் எலமெண்ட் இருந்தால் மட்டும்தான், ரெண்டு சைடு ஈக்குவல் எலமெண்ட் இருந்து ஈக்குவல் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் 1 ஆன் 2 பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போ பைஜெக்டிவாக இருக்கணும்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் நம்பர் ஆஃப் இமேஜும் ஈக்குவலாக இருக்கணும். அது போக இந்த ஆரோ இருக்கு இல்லையா, அதுவும் ஈக்குவலாக இருக்கணும். 3 எலமெண்ட் இருக்குது, இங்கேயும் 3 எலமெண்ட் இருக்குது, கரெக்டாக 3 ஆரோ தான் இருக்கணும் ஓகேங்களா. 3 ஆரோ கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று கனெக்டாக இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் அது பைஜெக்டிவ். சப்போஸ் 3 ஆரோ இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து இங்கே கொடுத்துட்டு இது கனெக்ட் ஆகாமல் இருந்தால் அது பைஜெக்டிவ் கிடையாது. ஏன்னா இங்கே எலமெண்ட்டும் இருக்கும், ஃபில்லாகாமல் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் எல்லா எலமெண்ட்டும் ஃபுல்லாக இருக்கணும், எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கணும். சிம்பிளாக சொன்னால் நம்பர் ஆஃப் ஏ = நம்பர் ஆஃப் பி = நம்பர் ஆஃப் ஆரோ. எத்தனை ஆரோஸ் இருக்கோ அத்தனை ஆரோஸும் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து பைஜெக்டிவ். ஸோ இப்போ இது பைஜெக்டிவ்னு கொடுத்ததுனால எல்லாமே இது 7, அப்போ இதுவும் 7 தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம், 12th சம்மு. ஸோ நெக்ஸ்ட்டு 12th சம்மு. ஸோ எஃப்பும் ஜியும் கொடுத்துட்டான், எஃப்ஜி கொடுத்துட்டான், ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம்மு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி எஃப் டாட் ஜின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது ஃபார்முலா ஈக்குவேஷன் அந்த மாதிரி கொடுத்தா செஞ்சுருப்பாங்க. ஆர்டர் பேரில் கொடுத்து இதான் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்து எஃப் டாட் ஜி முதல் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அதை எப்படி செய்வோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்கதை எடுத்து எழுதியிருக்கேன், எஃப் ஜி. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இது ஃபஸ்ட்டு, இப்போ எஃப்னா இதில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு எலமெண்ட் எக்ஸு, ரெண்டாவது இருக்கிறது தான் எஃப் ஆஃப் எக்ஸு. இது ஜினா ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, ரெண்டாவது இருக்கிறது தான் ஜி ஆஃப் எக்ஸு. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் டாட் ஜி. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு கரெக்டாக. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஜி ஆஃப் எக்ஸ் தான். ஸோ எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸையும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸு வந்து 0ன்றப்ப ஜி ஆஃப் எக்ஸு 2, எக்ஸு வந்து 1ன்றப்ப ஜி ஆஃப் எக்ஸு 2, 2ன்றப்ப 4, 4ன்றப்ப 2, 7 எக்ஸுன்னா ஜி ஆஃப் எக்ஸு 0 ஓகேங்களா. ஸோ இதை டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்ச பிறகு வரக்கூடியதை எஃப்பில் போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வர்றது எக்ஸு அப்படின்னா ரெண்டாவது வர்றது எஃப் ஆஃப் எக்ஸு அப்படித்தானே. ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது ஜி ஆஃப் எக்ஸு, ரெண்டாவது வர்றது தான் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ அது புரியலை அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இதையும் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸுன்னு வைங்க. ஸோ எக்ஸு 0னா எஃப் ஆஃப் எக்ஸு 1, எக்ஸு 2னா எஃப் ஆஃப் எக்ஸ் 0, 3ன்றப்ப -4, 4ன்றப்ப 2, 5ன்றப்ப 7 ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சு. இப்போ
அடுத்து ஒரு டேபிள் ரெடி பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து என்னது எஃப் டாட் ஜி கியூரியது. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல வரதெல்லாம் இது எக்ஸு. இப்போ பாருங்கள், எக்ஸு 0ன்றப்ப ஜி ஆஃப் எக்ஸு 2. கரெக்டாக? ஸோ இந்த 2 எடுத்து தான் இந்த எஃப்ல அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த 2ன்றது இங்கே எங்கே இருக்குது? எக்ஸில் 2ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன வரும்? 0. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல 0. சரி, ஃபஸ்ட்டு இந்த 0 இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டாவை அப்படியே ஃபில் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -4 இருக்குது. நான் அந்த இடத்துல -4 எழுதாம விட்டேன். ஓகே, -4. ஸோ இந்த எக்ஸை ஃபுல்லாக அப்படியே எழுதுகிறேன். 1 2 -4 7. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிற எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸுன்றதுனால ஸோ இதை எழுதிட்டேன். இங்கே வாங்க, இப்போ எக்ஸு 0ன்றப்ப ஜி ஆஃப் எக்ஸு 2. ஸோ அந்த 2க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? 0. ஸோ அப்போ இங்கே 0க்கு நேரம் 0. அடுத்தது எக்ஸு 1ன்றப்ப இங்கே 1. ஓகேங்களா? 1ன்றப்ப ஜி ஆஃப் எக்ஸு 0. ஓகேங்களா? ஸோ இந்த 0வும் ஜி ஆஃப் எக்ஸு, இது ஜி ஆஃப் எக்ஸ் 0ன்னா எஃப் ஆஃப் எக்ஸு 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸு 2ன்றப்ப ஜி ஆஃப் எக்ஸு 4. ஸோ ஜி ஆஃப் எக்ஸு 4ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு 2. ஸோ 2க்கு நேரம் 2. அடுத்தது எக்ஸு வந்து -4ன்றப்ப ஜி ஆஃப் எக்ஸு 2. ஜி ஆஃப் எக்ஸு 2ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு 0. ஸோ அப்போ -4க்கு நேரம் 0. அடுத்தது எக்ஸு வந்து 7னா ஜி ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 0. ஸோ ஜி ஆஃப் எக்ஸு 0ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு 1. ஸோ அப்போ 7க்கு நேரம் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ ரேஞ்ச் அப்படின்னா 0, 1, 2, 0, 1. ஸோ ரிப்பீட்டட் இருந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட்டை ஒன்று அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? 0, 1, 2 அவ்வளோதான். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க 12th சம்மு ரேஞ்சு கேட்டிருக்காங்க. 0, 1, 2. நம்மளுக்கு கொஸ்டினில் எந்த ஆன்சர் இருக்குது? இந்த டி இருக்குது. ஓகேங்களா? 0, 1, 2 அப்படின்றது. ஸோ ஏக்கு 7 சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு 13. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 13th சம்மு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x² தென் இந்த ரிலேஷனில் எது செட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + x² தான். ஆனால் நமக்கு வந்து எக்ஸு ஒயில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸு இருக்க இடத்துல நான் எக்ஸு ஒய் போட்டு பார்க்குறேன். எஃப் ஆஃப் எக்ஸு ஒய் ஓகேங்களா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒய் போட்டு பார்க்குறேன். எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யை எப்படி பிடிக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஓகேங்களா? இல்லாட்டி நம்ம தனியாகவே கூட வைக்கலாம். ஏன்னா ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் தான் இருக்குது. அதனால் டேரெக்டாக அப்படியே கூட எடுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x² இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y². ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் அப்படியே எடுத்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத சேர்த்து எடுக்கிறேன். தனித்தனி ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஒன்றா போடுறேன். ஸோ 1 + x² இன்ட்டு 1 + y². ஸோ இதை நான் மல்டிபிள் பண்ணுறேன். 1 + 1 × x² + 1 × y² + x² y². ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா? இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏதாவது ஒரு வேல்யூ போட்டு பாருங்கள். x = 1, y = 1ன்னு போட்டு பாருங்கள். இந்த சைடு இருக்கக்கூடியது 1 + xy². ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதான் ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கொயர் ரூட்டில் 1 + 1² 1 1. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு வரும். அதே இது இந்த சைடு எடுங்க. ஈக்குவேஷன் 2க்கு 1 + x² + y² + xy x² ஓகேங்களா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x² 1 y² 1 1 × 1 1. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இது வந்து ஸ்கொயர் ரூட் 2 இந்த பக்கம் 2. ஸோ அப்போ இதுதான் பிக்கஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் 2 < 2. ஓகேங்களா? இதே இது எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு பாருங்கள். எக்ஸுக்கும் ஒய்க்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி மாறும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x² y² 0. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 1. செகண்ட் ஈக்குவேஷன் 1 + 0 + 0 + 0 1. ஸோ அப்போ 1 = 1. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா
2 விட கம்மியாகவும் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ அப்போ இங்கே லெஸ் தென் கண்டிஷன் இருக்குது, இங்கே வந்து ஈக்குவல் கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த லெஸ் தென் கண்டிஷனையும் ஈக்குவல் கண்டிஷன் எடுத்தோம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தது நம்ம என்ன எடுத்தோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்தோம், எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய். ஓகேங்களா? ஸோ இதுதான் கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ லெஸ் தென் கண்டிஷனும் வரும், ஈக்குவல் டு கண்டிஷனும் வரும். சம்டைம்ஸ் ஒன்றுன்னு போடும்போது மட்டும்தான் ஈக்குவல் வரும், மற்ற எந்த நம்பர் போட்டாலும் லெஸ் தென் வரும். ஸோ அப்போ ரெண்டுமே வரும் அப்படின்றதுனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸோ இதை நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13th சம்மில் எங்கே இருக்குது, இந்த இருக்குது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஆன்சர் சி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 14th 14th சம்மு. ஸோ 14th சம்மு ஜி வந்து இது கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா அப்படின்ற ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இது எக்ஸ் எடுத்தால் இது ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி தானே வரும். இது எக்ஸுன்னா இது ஜி ஆஃப் எக்ஸ், இது எக்ஸுனா இது ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இதில் ஏதாவது ஒரு 2 செட்டை எடுக்கிறேன். ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். ஸோ ஆல்ஃபா ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் பீட்டா. ஓகே, இந்த எக்ஸ் இந்த 1 இந்த ஜி ஆஃப் எக்ஸ்னாலே 1 தான். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேங்களா? அடுத்தது இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா. ஜி ஆஃப் எக்ஸ் 3 எப்போ ஆல்ஃபாவோட எக்ஸ் வந்து 2ன்னு போடும்போது. ஓகேங்களா? ஸோ 2ன்றது எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது 3. அப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, 3 ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ சப்ட்ராக்ட் நான் சைனை மாற்றுறேன். பீட்டா மைனஸ் பீட்டா 0, ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -2. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. ஸோ இதை வந்து சப் ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஆல்ஃபாக்கு பதில் 2 ப்ளஸ் பீட்டா. இந்த 2 இந்த சைடு வரும்போது -2 1 இருக்குது பீட்டா. ஸோ பீட்டா ஈக்குவல் டு -1. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 2, பீட்டாவோட வேல்யூ -1, 2, -1. ஓகேங்களா? எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஸோ 2, -1 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 15th சம்மு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 whole cube minus x minus 1 whole cube. Represent a function which is linear, cubic, reciprocal, quadratic அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் லீனியர், கியூபிக், ரெசிப்ரோக்கல், குவாட்ரட்டிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? முதல்ல இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னாலே இந்த மாதிரி ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு வரணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. கியூபிக் ஈக்குவேஷன்னா எக்ஸ் கியூப் வரும். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்னா 1/x வரும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த மாதிரி பவரில் ஸ்கொயர் வந்துச்சுன்னா அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல்னா 1/, அப்படின்னு வரும். கியூபிக்னா பவரில் 3 வரும். ஸோ இப்போ இது 3மே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ கொடுத்துருக்கிறது இது வந்து எந்த மாதிரியான டைப் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலாவை போட்டு பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப், அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன இருக்குது, ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். ஓகேங்களா? இதுதான் ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அப்படியே எக்ஸு, ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1. ஸோ அப்போ எக்ஸு கியூபு ப்ளஸ் 3x ஸ்கொயரு ப்ளஸ் 3x. ஓகேங்களா? பி ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் பி கியூப்னா 1. ஓகேங்களா? ஸோ இந்த இதை அப்படியே வச்சு எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் கியூபு. ஸோ அப்போ பியோட பவரு எங்கெல்லாம் ஆடில் இருக்கோ அதெல்லாம் வந்து மைனஸில் வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸு கியூபு. ஸோ இங்கே பியோட பவரு 1 தான். ஸோ ஆட் நம்பர் அப்படின்றப்ப மைனஸ். ஸோ மைனஸ் 3x ஸ்கொயரு ப்ளஸ் பியோட பவர் 2ன்றப்ப இது ப்ளஸில் வந்துடும். ஸோ 3x பி கியூபு. ஸோ கியூபுன்றப்ப பவர் வந்து ஆடில் இருக்கிறதுனால -1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபுல்லாக அப்படியே எடுக்க எழுதுகிறேன். எக்ஸு கியூபு ப்ளஸ் 3x ஸ்கொயரு ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 மைனஸ்ன்றது இந்த ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா டேர்முக்கும் காமன். ஸோ அப்போ அந்த மைனஸ் அப்படியே உள்ளே பெருக்கி விட்றேன். மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x ஸ்கொயரு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ
ஸோ ப்ளஸ் எக்ஸ் கியூபு மைனஸ் எக்ஸ் கியூபு கேன்சல். 3x ஸ்கொயர் ஆட் பண்ணால் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல். 1 + 1 2. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6x ஸ்கொயரு ப்ளஸ் 2ன்னு வருது. நம்மளுக்கு பவரில் 2 வந்தால் அது என்ன ஈக்குவேஷன்? குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? therefore the given equation is quadratic. ஓகேங்களா? representative function which is quadratic. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ நல்லா இருந்தது, உண்மையிலேயே நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு எதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.